வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணீர் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்போ நான் தண்ணீரில் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மலான ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாதம் நல்லா உதிரியாக வரும். ஸோ அதனால் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ இது நல்லா வேகணும். அரிசி எல்லாமே வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பல் பூண்டை தட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 1/2 kg சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணி வேக வைக்கலாம். இப்போது எல்லா சிக்கனையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு சிக்கனை நம்ம எடுத்துடலாம். இப்போது சாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தை தனியாக எடுத்தாச்சு. எடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வைங்க சாதத்தை. இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காண்டி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணியிருக்கு. அடுத்து பீன்ஸ் 6 to 7 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், ஒரு க்ரீன் கேப்சிகம், அடுத்து இஞ்சி துண்டு கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 to 7 பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டு வேக வச்ச சிக்கனை எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சியையும் பூண்டையும் நம்ம நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம இது கூட எல்லா காய்கறிகளையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். மேலே இருக்கிறத மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. இப்போ அதையும் நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிப்போம் இதையும். இப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண பிறகு நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 முட்டை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இதிலே பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். முட்டைக்கு தேவையான அளவு பெப்பர் தூள். அடுத்து உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டையோட. அப்படியே காய்கறிகளோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக உப்பு ஆட் பண்ணிட்டோம், சிக்கன் முட்டை எல்லாத்துக்குமே. ஆனால் இப்போ மொத்தமாக எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது கூட சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாதத்தை நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தோட எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாதம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம சிக்கன் 65 மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், இல்லை சாஸ்லாம் ஆட் பண்ணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதெல்லாம் உங்ககிட்ட ஒரு நாள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய வெரைட்டி ஆஃப் சாதம் போட்டிருக்கேன், சிக்கன் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறந்துடாமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.